தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியோட வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அறிவித்தாங்க. அவர் யார் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஈரோட்டில் மற்ற கட்சியிலேருந்து நிற்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அறிவித்திருந்தாங்க. இது ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிறது காரணம், ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியோடைய திருமகன் ஈவேரா இருந்திருந்தாங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 4ஆம் தேதி காலமானார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியே அந்த இடத்துல போட்டியிடுறதா முடிவு செய்திருக்காங்க. அதற்காக காங்கிரஸ் கட்சியோட சார்பில் EVKS இளங்கோவன் அவர்களை வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிறவரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்காக உள்ளனர். அதே போல தான் அமமுக டிடிவி தினகரன் அவர்களும் வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க. இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் பார்த்திங்கன்னா மாநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவபிரசாத் அவர் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிமனை அலுவலகத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்து வைத்தார். பிறகு நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு மாவட்ட மகளிர் பாசறை துணை செயலாளராக இருக்கும் மேனகாவை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி வேட்பாளராக அறிவித்துள்ளார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஏழ்மை, வறுமை, ஊழல், லஞ்சம் இவற்றிற்கு யார் காரணம்? வாக்குக்கு கையேந்தும் நிலைமையில்தான் மக்களை வைத்திருக்காங்க. தலைவனை மக்கள் தேட வேண்டும், வழியில்லை என்று சொல்லக்கூடாது, வழியை உருவாக்க வேண்டும். ஆளும் கட்சி ஜெயிக்கும் என்பது வெறும் பிம்பம். மக்கள் மாற்றத்தை விரும்பினால் எந்த கட்சியாக இருந்தாலும் புரட்டி போடுவார்கள். சந்துக்கு சந்து கணக்கெடுத்து காசு கொடுக்கிறார்கள் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. நம்மளுடைய வேட்பாளர் இளங்கலை அறிவியல் ஆடை வடிவமைப்பு படித்துள்ளதாக மேனகா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. மகளிர் பாசறை துணை செயலாளராக இருந்து வந்த அவங்க தற்போது ஈரோட்டு மகளிர் பாசறை துணை செயலாளராக செயல்பட்டு வரும் நிலையில் அவர்கள் கிழக்கு சட்டசபை தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றி தொடக்கம் ஈரோட்டில் இருந்து தான் பயணிக்க போகுது அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப ஆணித்தனமாக நேற்று பேசியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே திரண்ட கூட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை கணக்கிலே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்தது. அதெல்லாம் தனித்தனி காணொலியை அடுத்தடுத்து பதிவிடுறோம். அதில் பார்த்திங்கன்னா சாதி மதமற்ற கட்சி நாம் தமிழர்னு சொன்னதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து இன்னும் சாதி மதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பதிவேற்றும் போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எந்த மாதிரியான ஒரு கட்சியாக நாம் தமிழர் வளர்ந்து வருது, எந்த அளவுக்கு உண்மையிலே சமூக நீதி பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயம் நீங்கள் உணர்வீங்க. ஈரோட்டு மக்களுக்கு கிடைத்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த விஷயம் இருக்குது. இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மறுபடியும் நீங்கள் கவலைக்கிடமாக தான் போவீர்கள். திருப்பூரில் அடித்த வடக்கன் கொஞ்ச நாள் தள்ளி, திருப்பூர்லேருந்து ரொம்ப தூரம் கிடையாது ஈரோடு, அங்கேயும் அடிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அப்போவும் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியின் கூடவான மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன்னு சொல்லி பேசின கட்சியும் திமுகவோட இணைஞ்சிருக்கு. இவங்க யாரும் வாயே திறக்க மாட்டாங்க. வாய் திறக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதை யோசித்து வாக்கு செலுத்தும் போது நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற அந்த இன உணர்வை அனைவரும் அடைய வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் கரும்பு விவசாயி.